கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தால் இதுவரை 50 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 140 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளதாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட 140 பேர் 4 அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி, சேலம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது சேலம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை உள்நோயாளிகளின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர். பரிசோதனை முடிவுகளை வழங்குவதில் குளறுபடிகள் உள்ளதாகவும் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். நேற்று பண்ணி மணிக்கு மாத்தி தர்றாங்க. இதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் இருப்பு உள்ளதாக தெரிவித்தார். மருந்துகள் இல்லாமல் விஷச்சாராய உயிரிழப்புகள் அதிகரித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் 4,42,00,000 மருந்து கையிருப்பில் இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4,50 கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல. காரணம், இது போன்ற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று கூடி இவர்களை தேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆறுதல் சொல்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இனிமேல் இதுமேல் நடக்காமல் இருப்பதற்கு அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் இருந்தால் சொல்ல வேண்டும். அதை விடுத்து பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையிலும் இது மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அதனால் இறப்புகள் என்கின்ற வகையிலான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதும், தேவையற்ற வகையில் பொருந்தாத போலியான காரணங்களை சொல்லுவதும் சரியானதாக இருக்காது என்பதை உங்களின் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.